அங்க டேபிள்ல இன்னும் காலி கண்ணாடிகள், பாதி சாப்பிட்ட ஸ்நாக்ஸ், சத்தமா ஓடிக்கிட்டு இருந்த மியூசிக் எல்லாம் அந்த நேரத்துல இன்னும் பெரிய அவமானமா தெரிஞ்சது. அட அதுல என்னப்பா இவ்வளவு பெரிய பிரச்சனை? உங்க அம்மா நல்லா நடனமாடுவாங்கன்னு கேள்விப்பட்டோம். கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம்னு தான் சொன்னோம். ரவியின் அப்பா சிரிச்சுக்கிட்டே சொல்ல முத்துவோட கண் சிவந்துருச்சு. அவங்க கலைஞரா இருக்கிறது வேற, எல்லாரும் குடிச்சிட்டு கை தட்டிக்கிட்டு இருக்கும் இடத்துல ஆடணும்னு சொல்றது வேற. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குன்னு கடுப்போட சொன்னான். அந்த வார்த்தை கேட்டதும் ரவியின் அம்மாவும் உடனே எதிர்த்து பேச ஆரம்பிச்சாங்க. இது இவ்வளவு பெருசா எடுத்துக்க வேண்டிய விஷயமா? நாங்க யாரையும் தப்பா நினைச்சு செய்யல. அவங்க ஆடினா வீட்டுல இருந்த எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கன்னு தான் நினைச்சோம் அன்னு சொல்ல மீனா உடனே முன்னாடி வந்தா. சந்தோஷம் வேண்டும்னா வேற வழி இல்லையா? வயசான பெண்ணை கூட்டிட்டு வந்து ஆடுங்கன்னு கட்டாயப்படுத்துறது சந்தோஷமா? எங்க வீட்டுல இருந்தா இந்த மாதிரி யாராவது நடந்துகிட்டா நாங்க ஒரு நிமிஷம் கூட அமைதியா இருக்க மாட்டோம் அன்னு சொன்னதும் அங்க ஒரு நிமிஷம் முழு அமைதி நிலவுச்சு. அதே நேரம் மேலே ரூம்ல இருந்த விஜயா கதவு சற்றே திறந்து கீழே நடக்கிறதெல்லாம் கேட்டு மனசுக்குள்ள உடைந்து போயிருந்தாங்க. தன்னாலதான் இவ்வளவு சண்டை வந்துருச்சுன்னு நினைச்சு அவங்க கண்கள் கலங்க ஆரம்பிச்சது. கதையில் முன்னேறுவதற்கு முன் இந்த வீடியோவை லைக் செய்து வரவிருக்கும் புதுப்பிப்புகளை முதலில் காண சேனலுக்கு குழுசேரவும். அந்த சூழ்நிலையில தான் ஸ்ருதி வேகமா கீழே இறங்கி வந்தா. அவள் முகத்திலிருந்த அதிர்ச்சியும் வெட்கமும் எல்லாருக்கும் புரிஞ்சது. அம்மா, நீங்க பேசுறது சரியில்லை. ஆண்டி நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளி மட்டும் இல்ல, ரவியோட அம்மா. அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் ஒன்னு சொல்ல அவளோட அப்பா கோபமா, நீயும் இப்ப இவங்க பக்கம் தானா? ஒரு சின்ன விஷயத்துக்காக இவ்வளவு டிராமா பண்றாங்க என்று கத்தினார். அதுக்குள்ள ரவி எழுந்து நின்னு, அப்பா, இது சின்ன விஷயம் இல்ல. எங்க அம்மாவுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்ச பிறகும் மீண்டும் மீண்டும் சொல்லிருக்கீங்க, அதான் தப்புன்னு சொன்னான். ரவியோட குரல் அந்த வீட்டுல இதுவரைக்கும் கேட்காத அளவுக்கு கடுமையா இருந்தது. அவன் இப்படி எதிர்த்து பேசுவான்னு யாரும் எதிர்பார்க்கல. ஸ்ருதியும் ரவிய பக்கத்துல நின்னு, அவர் தவறா இருந்திருந்தா நானே முதல்ல சொல்லிருப்பேன், ஆனா இப்ப அவர் சரிதான் அன்னு சொன்னதும் ரவியின் அப்பா அவமானத்தால கொதிச்சாரு. மீனா அந்த நேரத்துல இன்னும் கொஞ்சம் முன் வந்து நின்று, இங்க யாருக்கும் முத்துவை பற்றி பேச தகுதி கிடையாது. அவர் யாருக்காகவும் தப்புக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு.